Hi students, 6th Social Science Jam 3 ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் என்ன செக் போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சார் நீங்கள் குறிச்சு கொடுத்தது இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார், வேறு எந்த கொஸ்டின் படிக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம குறிச்சிருக்கக்கூடிய இந்த கேள்விகளில் எல்லா கேள்விகளும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கம் போல் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அது சரியான விடையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கூற்றை வாசித்து சரியானது ஆப்ஷன் எழுத சொன்னாலும் சரி, போலிச்ச இடங்களை நிரப்புக, தென் சரியா தவறா பொறுத்துக, இதை ஃபுல்லாத்தையும் தரவு பண்ணிடணும். ஏன்னா இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட 20 மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு லெசன் வரலாறுல முதல் பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரிரு வார்த்தைகள் விடையில், அதாவது ரோமன் லெட்டர் ஆறில் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின். தென் ரோமன் லெட்டர் 7 அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. இந்த கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கன்ஃபார்மாக வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7 இருக்கக்கூடிய உயர் சிந்தனைனால ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் மேப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேப்பில் இந்த செகண்ட் கொடுத்துருக்காங்களா, கொற்கை, காவேரி, பூம்பட்டினம், இது வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இந்த 5 மேப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5யுமே ஒன் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 5லேருந்து இந்த 5வது 5மே கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வரலாற்றில் பாடம் 2. வழக்கம் போல தான் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. தென் ஓரிரு வார்த்தைகள் விடையளிக்கிற ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். அடுத்ததாக ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், சரிங்களா? சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின் இதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் உயர் சிந்தனை வினாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 3. ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கல ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், செவன்த் கொஸ்டின். ரோமன் லெட்டர் 7 சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். அடுத்ததாக பாடம் 4. புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. தென் ஓரிரு வாக்கியங்கள் விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். தென் ரோமன் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சென்டம் எடுக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் சேர்த்து நினச்சிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக புவியியலில் ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின், செவன்த்து கொஸ்டின், எயித்து கொஸ்டின், நைன்த் கொஸ்டின், 10th கொஸ்டின். வேறுபடுத்துக, காரணம் கூறுக, காரணம் தருக, இதை பொறுத்தளவுக்கு எல்லா கேள்விகளுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா வேறுபடுத்துக எந்த வேறுபடுத்தினாலும் கேட்கலாம். அதே மாதிரி காரணம் தருகவும் எந்த காரணம் தருவதாலும் கேட்கலாம். நான் இதில் உங்களுக்கு எதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் எக்ஸாமில் எதை அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல் மார்க் எடுக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேறுபடுத்துக்கவும் காரணம் கூறுகவும் கண்டிப்பாக ஃபுல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சு, சரிங்களா? தென் அடுத்ததாக ரோமன் லெட்டர் 8 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மேப், இதில் இருக்கக்கூடிய வரைபடத்தை ஒன் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 2. ரோமன் லெட்டர் 8 சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், தென் ஃபிஃப்த்து கொஸ்டின். காரணம் கூறுவை பொறுத்தளவுக்கு 3 இருக்குது. இந்த 3ல் 1வது 3வது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சென்டம் எடுக்கும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காரணம் கூறுக்கு நல்லா படிச்சு. தென் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 3 சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாடமே ஒரு முக்கியமான ஒரு பாடம், சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை தரவு பண்ணிடுங்க.
தென் ரோமன் லெட்டர் 2 ஒரு பத்தியில் விடலையில் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர். வெள்ளம் என்றால் என்ன, வெள்ளத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததான் குடிமையியல்ல அழகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல் புக் பேக்கருடைய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. விடையளிக்கும் ரோமன் லெட்டர் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். அடுத்ததா விடையளிக்கவும் ரோமன் லெட்டர் 4ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், தென் செவன்த் கொஸ்டின், நைன்த் கொஸ்டின், 10th கொஸ்டின். உயர் சிந்தனையினால ஒரே ஒரு கேள்வி தான், அந்த ஒரு கொஸ்டினை படிச்சுங்க. அடுத்ததா பாடம் 3 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென் செகண்ட் கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் எந்த கொஸ்டின் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம குறித்து கொடுத்துருக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதில் எது இம்பார்ட்டனோ அதை தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ படிங்க, நல்ல மார்க்.